ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இங்கிலீஷில் பேசணும் அப்படின்றது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். எதில் இருந்து பேசுகிறது, எப்படி இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறது, தமிழ்லே பேசி பழகுனதுனால சில வார்த்தைகள்லாம் டக்குன்னு இங்கிலீஷில் வராது. ஸோ அந்த மாதிரி பேசணும்னு ஆசைப்படுறவங்க என்ன மாதிரியான குட்டி குட்டி சென்டென்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிறிஸ்டல் கிளியர். கிறிஸ்டல் கிளியர் அப்படின்றது எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, யாராவது எந்த விஷயமாவது நமக்கு வந்து புரிஞ்சிருச்சா, இது உனக்கு புரியுதா அப்படின்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வை ஷுட் ஐ. ஸோ வை ஷுட் ஐ அப்படின்னா நான் ஏன் பண்ணணும், நான் ஏன் செய்யணும், நான் ஏன் சொல்லணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நான் ஏன் அப்படின்னு கேட்கணும்னா வை ஷுட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ அவைலபிள். ஸோ ஆர் யூ அவைலபிள் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்கே வெளியே போகலாமா, நீ அன்றைக்கி ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு தான் ஆர் யூ அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இப்போ இதே இது நான் வந்து பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ரிப்ளை சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நெவர் இன் மை லைஃப். நெவர் இன் மை லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நெவர் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். யாராவது இது செஞ்சுருக்கியா, இதுக்கு முன்னாடி இதை பற்றி தெரியுமா இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நெவர் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தேட். இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது என்ன அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்குறதுக்கு வாட் இஸ் தேட் அப்படின்னு கேட்கலாம், இல்லை வாட் இஸ் திஸ் அப்படின்னும் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டு யூ வாண்ட். ஸோ டு யூ வாண்ட் அப்படின்னா இது வேணுமா அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்கணும் அப்படின்னா டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பழகலாம். இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான். ஸோ எப்படி சாரி தேங்க்யூலாம் நம்ம பேசி பழகிட்டோமோ அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸும் கேட்டு பழகணும் அப்படின்னா நமக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பி சேஃப். பி சேஃப் அப்படின்றது பத்திரமா இரு அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லணும்னா பி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் மைன். இட்ஸ் மைன் அப்படின்றது என்னுடையது. இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம வந்து இது யாரோட ஃபோன் இல்லை இது யாரோட பென் இந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டாங்கன்னா இது என்னோடது அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சிம்பிளாக இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாட் நவ். நாட் நவ் அப்படின்னா இப்போ வேண்டாம் இல்லை இப்போ இல்லை அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஏதாவது ஒன்று இப்போ செய்யலாமா அப்படின்னா இல்லை இப்போ வேண்டாம் அப்புறமா செய்யலாம், இப்போ இல்லை இப்போதைக்கு இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நாட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இஸ் இட். ஸோ இஸ் இட் அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஏதாவது ஒரு விஷயம் யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து உண்மைதானா அப்படின்னு கேட்குறதுக்கு அப்படியா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு தான் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், லெட்ஸ் சி. ஸோ லெட்ஸ் சி அப்படின்னா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு லெட்ஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்கியூஸ் மீ. இந்த எக்ஸ்கியூஸ் மீ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். எப்போல்லாம் வந்து முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னா, இப்போது ஒரு இடத்துக்கு வெளியே போயிருக்கிறோம் அப்படின்னா யாராவது இடத்த வந்து மறைச்சிட்டு நிற்கிறாங்க, அந்த பக்கம் போகணும் அப்படின்னா யாரோட அட்டென்ஷனையாவது நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அவங்கள வழி விடுங்க அப்படின்னு சொல்லணும்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா அதாவது ஒருத்தவங்களோட கவனத்தை நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ யூஸ் பண்ணலாம். இப்போ யாராவது தூரமாக இருக்காங்க, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். நம்ம பக்கம் பார்க்காம திரும்பி நிற்கிறாங்க, நம்ம சைடு திரும்ப வைக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல எக்ஸ்கியூஸ் மீ சொல்லலாம். இன்னொரு எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கூட்டமாக நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம், அந்த டைமில் திடீர்னு நமக்கு வந்து தும்மல் வந்துருச்சு, இருமல் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரம் இப்படி தும்மல் போடும்போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது சாரி சொல்கிறதுக்கும் நம்ம எக்ஸ்கியூஸ்ன்னு யூஸ் பண்ணுறதுனால அந்த கூட்டத்தில் வந்து எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லலாம். அந்த கூட்டத்துலேருந்து திடீர்னு நம்ம ஃபோன் வருது, நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு கொஞ்சம் நகண்டு போகிறோம் அப்படின்னாலும் அந்த நேரமும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நகண்டு போய்க்கலாம். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதோட யூசேஜ் தெரிஞ்சுட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் லேட். ஸோ ஐ எம் லேட் அப்படின்னா நான் லேட்டாக வந்துட்டேன், எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படிலாம் ஏதாவது ஒரு இடத்துல யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னா ஐ எம் லேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சாரி சொல்லிவிட்டு சாரி ஐ எம் லேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சாரி ஃபார் பீயிங் லேட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மோரார்லெஸ் ரெண்டுமே ஒன்று தான். பட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபார்மலாக சொல்கிறதுக்கு சாரி ஃபார் பீயிங் லேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்,
இஸ் இட் ரியல். ஸோ இஸ் இட் ரியல் அப்படின்னா இது உண்மையானது தானா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் ரியல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சில பொம்மைகள்லாம் பார்த்தா உண்மையான ஒரு பொம்மை மாதிரியே இருக்கும். அதெல்லாம் வந்து இது உண்மையானது தானா அப்படின்னு கேட்குறதுக்கு, இப்போ ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தோன்னா இது நிஜ பூவா இல்லைனா வந்து பிளாஸ்டிக்கா அப்படிலாம் கேட்குது, இது உண்மையானது தானா அப்படி கேட்குறதுக்கு இஸ் இட் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சில பூ வந்து தொட்டு பார்த்தாவே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஆனால் நிஜமான பூவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இது என்ன போலியான பூவா, இது உண்மையானது இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் லாஃப். ஸோ டோன்ட் லாஃப் அப்படின்னா சிரிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் லாஃப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம யார்கிட்டனாலும் சிரிக்காதுன்னு கோவமாவோ இல்லை சாதாரணமாகவோ சொல்கிறதுக்கு டோன்ட் லாஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஜட்ஜ் மீ. ஸோ டோன்ட் ஜட்ஜ் மீ அப்படின்றது என்னென்னா, என்னை வந்து எடை போடாத, என்னுடைய வெளி தோற்றத்தை வச்சு என்னை வந்து எடை போடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டோன்ட் ஜட்ஜ் மீ அப்படின்னு சொல்லலாம். வெளி தோற்றமோ இல்லை நம்ம பேசுகிற விதமோ இல்லை நம்ம நடந்துக்கிற விதமோ ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு இதை வச்சு நீ என்னை வந்து இப்படி நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் ஜட்ஜ் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் டூ லேட். ஸோ இட்ஸ் டூ லேட் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நேரம் கடந்து போச்சு அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு இட்ஸ் டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் டு. ஸோ யூ ஹாவ் டு அப்படின்னா நீ கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு யூ ஹாவ் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது ரொம்ப சின்னதாக ஒரு சின்ன ஃப்ரேஸ் தான், பட் இதை நம்ம அப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த கான்வர்சேஷனில் யூ ஹாவ் டு அப்படின்னா நீ கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரை திஸ் அவுட். ஸோ ட்ரை திஸ் அவுட் அப்படின்னா இதை வந்து முயற்சி செய்து பார் அப்படின்னு அர்த்தம். இதை எதுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று இதை சாப்பிட்டு பாரு, இல்லை இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாரு, இல்லை இந்த விஷயத்தை செஞ்சு பாரு, இந்த வண்டியை ஓட்டி பாரு, எதுவாக இருந்தாலும் இதை வந்து செஞ்சு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை திஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ டோன்ட் நோ. ஸோ ஐ டோன்ட் நோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க புதுசாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி பழகுங்க. ஸோ ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிள் தான். எப்போல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கோ அப்போல்லாம் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் போரிங். ஸோ இட்ஸ் போரிங் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியும், போர் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில், அந்த மாதிரி சொல்லாமல் இட்ஸ் போரிங் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே நமக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான் தமிழில். ஸோ இதை நீங்கள் வந்து இங்கிலீஷில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சொல்லி பழகுனீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து வாய் வந்து வரமாட்டேங்குது, இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் வாயில் வரல, கொஞ்சம் பேசுகிறதுக்கு வந்து தயக்கமாக இருக்குது அப்படின்றவங்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரேசஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பழகுனீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.